ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தீபிகா, அவங்க இருந்துக்கிட்டு நம்ம செஞ்ச தப்பு எல்லாமே இது யாருக்கும் தெரியல, அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்ச தப்பு மூலிமா என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, ஏன்னா அதை நம்ம யார் மேலும் ஈஸியாக தூக்கி போட்டு போயிடும், ஏன்னா நான் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு சில போலீஸ்காரங்க பண்ணுற தப்புனால தான் நிறைய போலீஸ்காரங்களுக்கு கெட்ட பேருங்க. உண்மையாகவே உயிரை கொடுத்து உழைக்கிற போலீஸ்காரங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் தீபிகா அவளுடைய பதவியை வச்சுக்கின்னு ரொம்பவே துஷ்பிரயோகம் பண்ணிகிட்ருக்கா. அது மூலிமா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எத்தனை பேரோட வாழ்க்கையை திருட நினச்சிட்ருக்கா இந்த தீபிகா, எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே அவளுடைய அதிகாரத்தினால தானே. அந்த அதிகாரத்தை எப்படியாச்சும் கைப்பற்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த கடவுளுக்கே ஒரு அடுக்காத ஒரு வேலையை செஞ்சுருக்கா. அதுதான் வெண்பாவுடைய ஷூவில் இந்த சீசாவை வச்சுது. அது மூலிமா அந்த குழந்தை காலடிப்பட்டு ரொம்பவே பயங்கரமாக அழுது பொழுது அந்த குழந்தைப்பட்ட கஷ்டத்தை எப்படி தான் அவள் தாங்கிட்டு இருந்தாலும் தெரியல. பார்க்குற நமக்கே ரத்த கண்ணீர் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பட்டும் இருந்துக்கிட்டு அவங்களுடைய கருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் இதை பண்ண குருமாவே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா விஜய் சும்மா இருப்பாளா? போட்டு நொங்கு எடுத்துகிட்டு பாரு. அந்த இடத்துல எதுவும் தெரியாதனால அமைதியாக போயிட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கு இந்த குழந்தை. யார்? நம்ம ஐஷு தான். அந்த ஐஷு குழந்தை இருந்துக்கிட்டு ஐயோ வெண்பாக்கு இப்படி ஆகிடுச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி வெண்பா கிட்ட பேசினா தான் திட்டுறாங்க, அதனால் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வேறு ஒரு ஃப்ரெண்டு, அதாவது அவங்க கிளாஸ்மேட் இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறா. அவகிட்ட எதுக்காக இப்போ பண்ணியிருக்கா இஷ்யூ அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, ஏன்னா வெண்பாக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவகிட்ட போய் என்னால் பேசக்கூட முடியல, என் அம்மா அவகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ அவகிட்ட அவள் எப்படி இருக்கான்னு கேட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இஷ்யூ, உங்க கூட பேசுறதுக்கே பயமாக இருக்குது, ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப கொடுமை பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப டெரரானவங்க, ரொம்பவே தப்பானவங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுவா வெண்பாவோட அந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? வெண்பாவோட ஷூவில் அந்த சீசாவை வச்சு அவள் காலை கட் பண்ண வச்சவங்க யார் தெரியுமா? வேறு யாரும் அம்மா தான். எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க கூட பேசவே பயமாக இருக்குது. எனக்கு என்ன புரியுதுன்னா வெண்பா அவங்க கூட பேசுறதுனால தான் வெண்பாவை அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி எங்களையும் பண்ணிட்டா இதுக்கு மேலே தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபோனே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல, நீ சொல்கிற எதையும் என்னால் சத்தியமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, தயவு செஞ்சு நம்பு, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நான் பொய் சொல்லி உங்கள்கிட்ட என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு, எங்களுக்கு உங்க கூட பேசவே பயமாக இருக்குது, ஏன்னா உன் அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படி கதறி கதறி அழுதுகிட்டே ரூமில் அமைதியாக உட்காந்துருது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் ஏன் இஷ்யூ அழுற, என்ன பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னதும், நீ ரொம்ப மோசமானவம்மா, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, அவசரப்பட்டு வெண்பாவோட ஷூவில் அந்த சீசாவை போட்டு விட்டா, அவள் எப்படி கதறி துடிச்சா தெரியுமா, கடைசியில் அவகிட்ட பேசவும் விடலை, ஆனால் அவளை திட்டி விட்டுட்டு வந்துட்டேன், அவள் எவ்வளோ பாவம் தெரியுமா, எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னா அவள் தான், அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவளை கஷ்டப்படுத்தினா எனக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறா. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவுடைய ஆட்டோ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெண்பா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கமிஷனர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வார்னிங் பண்ண சொல்கிறாங்க. அது மூலிமா அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு மெமோவும் கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு கெடுதலை உங்களுக்கு நினைக்க தோணுச்சு, அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட வயசு, உங்கள் குழந்தையோட ஃப்ரெண்டு, அப்படிப்பட்ட குழந்தைக்கே இவ்வளோ நினைக்கிறீங்கன்னா இங்கே உங்கள் குழந்தைய கூட ஏதாச்சும் பண்ண தயங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்கள்கிட்ட உங்கள் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே கேஸ் வந்தது. அது மூலயமா குழந்தை போய் தீபக் கூட சேர்ந்துருது. இது மூலயமா இன்னும் டார்ச்சர் அனுபவிக்கிற, இன்னும் டென்ஷனான நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி தான், அவள் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை, என் பொண்ணு என்னை காட்டி கொடுக்குற நிலைமை வந்துச்சு, அதுவும் இல்லாமல் என் பொண்ணை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான மல்லியை நான் சும்மாவே என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மல்லியை தான் குறை சொல்கிறாங்களே தவிர அவங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு தோணவே இல்லை. அதுக்கு காரணம் அவங்களுடைய அகங்காரம், திமிரு, தெனாவட்டு, இதுதான் காரணம், வேற என்ன. நம்ம பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு தவற உணர்ந்தாலே போதுங்க, அதை விட பெரிய ஒரு மன்னிப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு நான் பண்ணது தான் சரி, நான் பண்ணது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனால் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நிறைய வரும். அதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.